வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் நீண்டகாலமாக நிலவி வரும் காணி பிரச்சனைகளுக்கு சட்டப்பூர்வமான தீர்வுகளை வழங்குவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதி. நிர்வகிக்க முடியாவிட்டால் அனுபவம் உள்ளவர்களுக்கு பொறுப்பை வழங்கி அரசாங்கம் விலக வேண்டும் என்று தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக பதவி விலகி புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல எதிர்க்கட்சிகள் இணைந்து கோரிக்கை. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி நெடுந்தீவு மகாவலி அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீண்டகாலமாக நிலவி வரும் காணி பிரச்சனைகளுக்கு சமாதானமான மற்றும் சட்டப்பூர்வமான தீர்வுகளை வழங்குவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அதன்படி மயிலட்டி பகுதியில் நிலவும் காணி விவகாரமும் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள மயிலட்டி பகுதியில் உள்ள தமது காணிகளை மீளப்பெற வேண்டும் என்று கோரி காணி உரிமையாளர்கள் என்று ராணுவ முகாம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1990ஆம் ஆண்டு அந்த பகுதியிலிருந்து தாங்கள் வெளியேற்றப்பட்டதை அடுத்து ராணுவம் தமது நிலங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மக்களோடு கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை விரிவாக கேட்டறிந்தார். பின்னர் அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து மக்களுக்குரிய காணிகள் கட்டங்கட்டங்களாக மீள ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் இந்த செயல்முறை வெளிப்படை தன்மையோடு முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறியிருந்தார். மேலும் காணிகள் உரிய ஆவணங்களுடன் சட்டப்படி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவது அவசியம் என்றும் அதுவே பிரச்சனைக்கு நிலையான தீர்வை வழங்கும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். உரிமை ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் தங்களுக்குரிய நிலங்களை மீண்டும் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையினையும் அவர் வெளியிட்டார். இந்த அரசாங்கம் மக்களுக்காக செயல்படுவதால் மக்களின் சொத்துக்களை வலுக்கட்டாயமாக தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற பகுதிகளை விடுவிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனால் மயிலிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காணி பிரச்சனைகள் எதிர்காலத்தில் தீர்க்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அனுபவமற்றவர்களிடம் நாட்டின் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டதால் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். நிர்வகிக்க முடியாவிட்டால் அனுபவம் உள்ளவர்களுக்கு பொறுப்பை வழங்கி அரசாங்கம் விலக வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறிய போது மாற்றத்தை வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது ஊழல், மோசடி மற்றும் நிர்வாக குறைபாடுகளால் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது என்றார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி விவகாரம் நிலவிய நிலையில் திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் காணாமல் போனது மிகவும் கவலைக்குரியது என்றும் இதுபோன்ற சம்பவம் முன்பு இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வுகள் மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்டவர்களை விரிவாக கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் இல்லையெனில் வங்கிகளில் பணம் வைத்திருக்கும் மக்களிடையே பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உடனடியாக பதவி விலகி புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல எதிர்க்கட்சிகள் இணைந்து கோரிக்கை விடுத்துள்ளன. $2.5 மில்லியன் அரச பணம் காணாமல் போனது, நிலக்கரி கொள்முதல் தொடர்பான முறைகேடுகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று அரசாங்கம் விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பழைய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் இந்த மோசடிகள் மூலம் அரசாங்கத்தின் செயல்பாடு வெளிப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி நிலக்கரி மோசடி ஒருவரால் மட்டும் செய்ய முடியாது, அதற்கு அமைச்சர் மட்ட ஒப்புதலும் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சைபர் தாக்குதல் சம்பவம் வங்கிகளின் மீதான மக்களின் நம்பிக்கையினை பாதித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவும் இந்த ஹேக்கிங் விவகாரம் நாட்டின் நிதி பாதுகாப்பு மற்றும் கடன் தரப்படுத்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டு மத்திய வங்கியை இது குறித்து உரிய விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி செலவை தொடர்பான நபர்கள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி காரணமாக வரவிருக்கும் மாதங்களில் எரிபொருள் நெருக்கடி உருவாகலாம் என்றும் குறைந்த தர நிலக்கரியை வழங்கிய நிறுவனத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டதையும் கேள்விக்குட்படுத்தினார். இதனிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மனபெரும அரசு உடனடியாக விலகி மக்களுக்கு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்ய தேர்தல் நடத்த வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் நிலைமை காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது இலங்கையின் சுற்றுலாத்துறையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சுற்றுலா பிரதியமைச்சர் வான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து மத்திய கிழக்கு வழியாக இலங்கைக்கு வரும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதே சுற்றுலா பயணிகளின் குறைவுக்கு முக்கியமான காரணம் என்று அவர் கூறினார். இதன் விளைவாக 2025 மார்ச் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 2026 மார்ச் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சுமார் 20% குறைந்துள்ளது. மேலும் ஏப்ரல் மாதத்தில் முதல் 19 நாட்களில் சுமார் 88,000 சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்துள்ளதாகவும்
இது கடந்த ஆண்டை விட கணிசமான குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையை சமாளிக்க புதிய விமான சேவைகள் மற்றும் மாற்று வழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு ஜெஸ்டார் ஏர்வேஸ் மூலம் ஆஸ்திரேலியா மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுகிறது. மேலும் இண்டிகோ நிறுவனம் வாரத்திற்கு மேலதிகமாக 6 சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய சந்தையில் ஏற்பட்ட தற்காலிக வீழ்ச்சியை ஈடு செய்யும் வகையிலே ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற புதிய சந்தைகளை இலக்காக கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சவால்கள் இருந்த போதிலும் சுற்றுலாத்துறையை நிலைத்தன்மையோடு முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி நெடுந்தீவு மகாவலி அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது மக்களின் பல்வேறு கோஷங்களை எழுப்பியதோடு பதாதைகள் ஏந்தியும் கருப்பு துணிகளை கட்டியும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். மேலும் உளவு இயந்திரங்களில் கேலிச்சத்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் மகாவலி அலுவலகத்தில் இருந்து நெடுந்தீவு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி, ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மகஜர்களை பிரதேச செயலரிடம் ஒப்படைத்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கையில் நெடுந்தீவு குடிநீர், போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பல ஆண்டுகளாக பூர்த்தி செய்யப்படாமல் இருப்பதால் மக்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை மேம்படுத்துவதாக அரசாங்கம் தொடர்ந்து கூறினாலும் இதுவரை பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக கடல் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் நெடுந்தாரகை படகில் 100 பேருக்கு மட்டுமே இடம் உள்ள நிலையில் அதில் பெரும்பாலான இடங்கள் அரசு அதிகாரிகளால் நிரப்பப்படுவதனால் பொதுமக்களுக்கு மிகவும் குறைந்த வாய்ப்பே கிடைக்கின்றது. இதனால் மக்கள் பயணம் செய்ய முடியாமல் புறக்கணிக்கப்படும் நிலை நீடித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். திரைசேரியிலிருந்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொகை இணைய மோசடி மூலம் திசை திருப்பப்பட்டது என்ற விளக்கத்தை ஏற்க முடியாது. இது திட்டமிடப்பட்ட மோசடி என்று சந்தேகிக்கப்படுவதால் கணக்காய்வாளர் நாயகத்தின் கீழ் சுயாதீன விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் நவீன் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் கூறிய போது அந்த தொகை வேறு வங்கிக் கணக்கு மாற்றப்பட்டுள்ளமை பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. இது சாதாரண ஹேக்கிங் சம்பவமாக இருக்க முடியாது. ஏனெனில் பணம் அதிகாரப்பூர்வமான அனுமதிகளுடன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கடன் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த கணக்கை புறக்கணித்து மின்னஞ்சலில் வந்த தகவலின் அடிப்படையிலே பணம் அனுப்பப்பட்டதையும் கேள்வியாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த விசாரணை நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அப்பாற்பட்டு சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அரச நிறுவனங்கள் அரசியல் மயமாகியுள்ளதால் தனித்துவமான கண்காணிப்பு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். குறித்த சம்பவம் உட்பட சமீபத்திய பல மோசடிகள் காரணமாக அரசாங்கத்தின் மீது மக்களிடம் சந்தேகம் அதிகரித்துள்ளதாகவும் ஒரு வாரத்திற்குள் உண்மையினை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.